Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சமீபமாக சில நாட்களாக பார்க்குறோம், என்டிஏவில் தாவேகா இணையம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இன்று தாவேகாவின் தலைமை செய்தி தொடர்பாளராக இருக்கும் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். அதாவது பாஜக, அதிமுக, சசிகலா அவர்கள், ராமதாஸ் தரப்பு, இப்படி எந்த தரப்பிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரஸோடு நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறது அந்த செய்தி பரப்பப்பட்டதோ அதே போன்று இந்த செய்தியை திமுக திட்டமிட்டு பரப்புங்கிறத குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன இன்னைக்கு மறுத்திருக்காரு, இன்னைக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்துருன்னு சொன்னீங்க. முந்தானத்து நம்முடைய கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், தாவேக்கா கூட பேசுகிறீங்களா பேசலான்னு கேட்டேன். ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் பேசவே இல்லை, யாருங்க பேசுகிறா, எங்கள் கட்சி பேசவே இல்லை அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தான். ஸோ தாவேக்காட்ட நாளைக்கு பிஜேபி பேசுது, இல்லை டிடிவி தினகரன் பேசுகிறாரு, யாரோ பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே கேட்காம நீங்கள் எப்படி அலாட் பண்ண முடியும்? அவங்க வந்து ஒரு 65 சீட்டு சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க. 65 சீட்டை ஏடிஎம்கே தானே அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருமே 5-10 விட்டு கொடுப்பாங்க. பாமக கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், அம்மா மக்கள் முன்னேற்றம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், எல்லாருமே விட்டு கொடுப்பாங்க. ஆனால் பிரதானமாக விட்டு கொடுக்க வேண்டிய யாராக இருக்கும்? ஏடிஎம்கே தானே. அப்போ அவங்க சீட்டு தானே போகும். அப்போ அவங்கள்ட்ட பேசாமல் அப்படி தெரியும், அவங்களுக்கு கணக்கில் வராமல் தெரியும். அவங்க வந்து முந்தானத்தை ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். கிளியராக சொன்னது பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டதில் பதில் சொன்னதுலேயே யோசிச்சு சொல்கிறங்கிற இடத்துல இல்லை, படக்குன்னு சொன்னார். ஏங்க நான் யாருங்க பேசிட்டு இருக்கா, நீங்களா சொல்லிட்டு இருக்கேன். முந்தானத்தை முடிச்சார். நேற்று இப்தார் நோம்பில் போய் கேட்கும்போது அங்கே ஒரு பிரஸ் மீட் இருக்கிறேன், அங்கேயும் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் யாரும் பேச சொல்கிறேன். இன்னைக்கு திரு சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, இவ்வளோதான். அப்போ வந்து நான் பலமுறை குறிப்பிட்டது போல தாவேக்காவும் என்டிஏவும் சேர வேண்டும் என்பது நலம் விரும்பிகளுடைய நோக்கமாக இருந்துச்சு. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பேச வேண்டியது யாரு? தாவேக்காவும் அதிமுகவும் தான். அவங்க பேசலை. அப்போ நீங்கள் நலம் விரும்பிகள் எவ்வளவு நல்லவர், அங்கே ஒரு நல்ல பையன் இருக்கான், இங்கே ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, கல்யாணம் முடிஞ்சால் 2 நல்லா இருப்பாங்க, நல்லவே நிறைய நலம் விரும்பிகள் சொல்ல தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்க சம்மதிக்கணும்ல, அவங்களுக்கு மைண்டில் வரணும்ல, அது இல்லைங்கன்னு நம்ம புதிதாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அது வந்து டெல்லியில் சிபிஐ விசாரணை முடிஞ்சிட்டு வந்த மறுநாள் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ட்விஸ்ட் அங்கே தான் சொல்லுவாங்க. நம்ம அருண் அடிக்கடி சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது ஒரு ட்விஸ்ட் இருமாதிரி. அந்த கணக்கில் மாதிரி வந்து இதில் வந்து மறுநாள் இவர்கள் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான. நேற்று தான் நைட் வந்து அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு, இன்றைக்கி அவங்க அறிவிச்சிருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்களும் இதே சொல்லியிருக்காரு. பிறகு திரு நிர்மல்குமார் வந்து தெளிவாக போட்டிருக்கிறாரு, கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இவர்கள் விரும்பவில்லை என்பதல்ல. இவர்கள் விரும்பினார்கள், காத்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள், நடக்கவில்லை. அப்பதான் இந்த கேள்வி வருது, வதந்தியா தோல்வியா? சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னா நேரம். ஏன் அப்படின்னா கூட்டணிக்கு விரும்பினான்னு எதை வச்சு சொல்றேன், கொஞ்சம் பயஸ்டான கருத்தாவோட தோணலாம். முதல் நாள்லயே கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தவர் திரு விஜய் அவர்கள். வேற யாருமே அதிமுகலேருந்து திமுகலேருந்து எல்லாரும் நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம், கூட்டணி யார் வந்தாலும் சரி யார் வராட்டாலும் சரி நாங்கள் போவோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த டே ஒன்லேயே நம்மை நம்பி சிலர் கூட்டணிக்கு வருவார்கள், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம்னு சொன்னது, அறிவித்தது தாவேகா. யார் வந்தா? அப்போ யார் கூட நாங்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை போட்டு தனியாக கட்சி ஆரம்பிச்சா நம்ம கூட சேருவார்னு நினச்சி வந்தாங்களா? இல்லை அம்மையார் சசிகலா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு நம்ம கூட சேருவார்னு எதிர்பார்த்தாங்களா? அன்னைக்கு தேதிக்கு இவங்க சண்டை, பாமக சண்டை இல்லை, அம்மையாரோட கட்சி இல்லை, சசிகலாட்ட கட்சியே கிடையாது. அப்போ எப்படி யார் எதிர்பார்த்தார்? அப்போ இந்த காங்கிரஸோ இந்த விடுதலை சிறுத்தைகளோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மதிமுகவோ இவர்கள் வருவாங்க, இல்லை நம்ம அதிமுக தேமுதிக பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், இந்த கணக்கு தானே. வேற எந்த கூட்டணி சேர்ந்தா எப்படி கணக்கு வரும்? கூட்டணினா உங்களுக்கு திமுக அதிமுக கூட்டணி தானே கணக்கு வரும், இல்லை திமுக கூட உடஞ்சி வரும், இதான கூட்டணியாக வரும். அப்போ யார் எதிர்பார்த்து பேசினார்? அப்போ இவர்கள் பேசியது உண்மை, யாரும் அமையவில்லை. கடைசி வாய்ப்பாக இருந்தது வந்து டாக்டர் ராமதாஸும் திருமதி சசிகலாவும் தான். டாக்டர் ராமதாஸ் கூடயோ திருமதி சசிகலாவோட சேர்ந்தா இவருடைய ஐடியாலஜிக்கலாக ஒன்று முன்னிறுத்த விரும்புகிறார் பாருங்க, அதையும் அவருடைய ஓட் பேஸுக்கும் சேதாரம் ஏற்பட்டும், செய்கூலி இல்லாமலே சேதாரம் ஆயிப்போம். அப்போ அது முடியாண்டார். பிஜேபி கூட நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, பேச சொல்லிட்டே இருக்காங்க. பட் அது மிட்டரி சாரமாக தெரியலங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது கதைக்காவது போல தெரியுதுன்னு ஒன்று நினச்சிருக்கலாம். அதனால அது அப்படியே நாங்கள் யாருடையும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நலம் விரும்பிகள் பேசுகிறார்கள், இவர்கள் சமூகத்தோடு பேசுகிறார்கள், அவர்கள் பேசி பார்க்குறாங்க, நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை. இவர்கள் ஏங்கினார்கள் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இவர்கள் தொண்டர்கள் விரும்பினாங்க அவங்களுக்கே தெரியும். அவர்களே அந்த செய்தியை வெளியிட்டாங்க, அவங்களுடைய சோர்ஸ் மூலமாக தான் வந்தது. தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் 90% பேர் என்ன விரும்பினார்கள் அப்படிங்கிறது
அதிமுக ரிலீஸ் பண்ணிச்சா, திமுக ரிலீஸ் பண்ணிச்சா, பாஜக ரிலீஸ் பண்ணிச்சா, இஸ்ரேல் உளவுத்துறை ரிலீஸ் பண்ணிச்சான்னு பார்க்கணும் நம்ம. அது அங்கிருந்து வந்த செய்தி தான். அப்போ வந்து பெரும்பாலும் அது வந்து ஒரு சிக்னலாக அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வந்து நாங்கள் ரெடி பாஸ் அப்படின்னு. பட் மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வரல, அதனால வந்து அது சுமூகமாக முடிஞ்சிட்டு பார்க்குறோம். எஸ் சார். இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போ ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று விளக்கம் கொடுத்து விட்டார், தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் விஜய் கெய்னர், இல்லைன்னா லூசர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைத்திருக்கிறார். நாம் வந்து முந்தா நாள் நம்முடைய ஆண்டுலா நிகழ்ச்சியிலே இதை சொல்லியிருந்தோம். இதற்கு முன்னாடியும் பல முறை சொல்லியிருக்கோம். தட் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடி நம்ம சொன்ன விஷயம், தாவேகா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் தாவேகாவுக்கு நல்லது, அவ்வளோதான். மற்ற என்டிஏக்குள் நல்லது, அதனோட வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுக்கு அது உதவும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து ரொம்ப குறுகிய காலத்திலே தேர்தல் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் எவ்வளோ சீட் வாங்கினாலும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல துணை முதலமைச்சராக இருக்கிறதா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதா, எல்லாமே அவர் பார்த்துக்கலாம். பட் அந்த வாய்ப்பை வந்து அவங்க தவற விட்டாங்களா வரலையாங்கிறது தெரியல. திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது உண்மைதான், அதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். லூசர் அப்படிங்கிறது வந்து சீட்டு கிடைக்காதுங்கிற சென்ஸில் தான். அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து எப்படி வந்து ஒரு லூசருங்கிற தானே தவிர அவர் வந்து நல்ல வாக்குகளை பெறுவார், செல்வாக்கு அவருக்கு இருக்குது, வாக்கு அவருக்கு இருக்குது, அதில் ஒன்று மாற்றுக்கிறதுல அது ஆட்சியை பிடிக்கவோ எதிர்க்கட்சி தலைவராக ஆகிற அளவுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால அந்த வகையில் திரு ஜெயக்குமார் சொன்ன சரி. எஸ். நேற்று ஒரு சர்வே முடிவுகள் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக வெளியாகி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 114 முதல் 127 இடங்களை பிடிக்கும். திமுக கூட்டணி 104லிருந்து 114 இடங்களை பிடிக்கும். தாவேகாவுக்கு 6லிருந்து 12 இடங்கள் கிடைக்கும். பிற கட்சிகளுக்கு 6 இடங்கள் வரை கிடைக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் வந்து ரெண்டாவதாக வெளியிட்ட, அதான் லேட்டஸ்டாக வெளியிட்ட சர்வேயோடைய ஒத்து போகுது. பட் நாம் வந்து பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம். அது வந்து IANS அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனமும் மின்னூறு நிறுவனம் சேர்ந்து வெளியிட்டக்கூடிய இந்த சர்வேல வந்து அந்த பெர்சன்டேஜ் ஒத்து போகுது. ஆனால் நாம் வந்து சீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து தொகுதி வாரி நடத்தல. 234 தொகுதி நடத்தியிருந்தா நான் வந்து இங்கே 114 127ங்கிற நம்பரை சொல்லியிருக்கேன். நான் வந்து 234 தொகுதி நடத்துகிறேன். நம்ம வந்து சாம்பிளிங் வேறு மாதிரி பண்ணோம். அப்போ நம்ம பெர்சன்டேஜ் மட்டும் தான் சொன்னோம். அந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒத்து வருது. 3% டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து முன்னாடி நிற்குது. இவங்கள்ட்ட என்டிஏ வந்து இந்திய அலைன்ஸோட முன்னாடி நிற்குதுங்கிற பார்க்குறோம். அந்த கணக்கில் வந்து இது ஒத்து வருது. பட் வந்து இது சரியா தப்பா, இதுதான் சாத்தியமாங்கிறலாம் அவங்க நம்ம சொன்ன சர்வே மாதிரியே இன்னொரு சர்வே வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சிக்கலாமே தவிர அதனால இந்த நம்பர் சரியா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இவர்கள் எப்படி நடத்தினார்கள் நமக்கு தெரியாது. இவங்களுடைய சாம்பிளிங் என்ன, சாம்பிள் சைஸ் என்ன, யாரை பார்த்தாங்க, எப்போ பார்த்தாங்க, என்னென்ன கேள்வி வச்சாங்க, என்ன மோடஸ் ஆப்பரண்டி, எப்படி எந்த அடிப்படையில் இது நடத்தினாங்க, இந்த மாதிரி நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, விச் வி டோன்ட் நோ, விச் ஐ டோன்ட் நோ எஸ்பெஷலி. அப்போ அதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். ஸோ இது வந்து எவ்வளோ சாத்தியமான என்ன சொல்லுது செய்தி? 3% டிஃபரன்ஸுங்கிறது எப்பயுமே தேர்தலில் வந்து ஒரு 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 எரர் மார்ஜின் இருக்கக்கூடியதான். முன்ன பின்ன எப்படினாலும் வரலாம். அப்போ நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி ஸ்வீப்பாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. அதிமுக வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. கடும் போட்டி காத்திருக்கு, அவ்வளோதான். இதற்கு பிறகு களப்பணி உள்பட மற்ற விஷயங்களை செய்யறதை பொறுத்து அட்வான்டேஜ் நகரிட்டே போகும் அப்படிங்கிறதா. அப்போ ஏடிஎம்கே ஒரு 3% முன்னாடி இருக்குன்னா, நம்முடைய சர்வேலே இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல 3% டிஎம்கே முன்னாடி இருந்துச்சு. இப்பயே வந்து 2 சி ஓட்டர் மாதிரியான வேற ஒரு நிறுவனம் சொல்லி கொடுத்து திமுக முன்னாடி நிற்குது. இப்படி வந்து முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்குது. ஆளுக்கு ஒன்றா சொல்றாங்கன்னு என்ன புரிஞ்சுக்கிறோம்? கடுமையான போட்டி காத்துன்னு புரிஞ்சுக்கணும். இவர்கள் எடுத்த சாம்பிள் வேறையா இருக்கும், அவங்க எடுத்த சாம்பிள் வேறையா இருக்கும், இவங்க கேட்டவங்க இது மாதிரி 4 விஷயங்கள் பார்க்கலாமே தவிர அப்போ போட்டி கடுமையா இருக்குங்க மட்டும்தான் என்னுடைய டேக்அவே. இந்த சர்வே சரியா, ஏன் சர்வே சரியா, என்னுடைய சர்வே டிரான்ஸ்பரண்டா நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு சர்வே சொல்லியிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்பர் கன்வர்ஷன் பற்றி நான் இப்போ எதை கமிட்டும் பண்ண விரும்பல. நம்பர் கமிட்மெண்ட்டே கூட நீங்கள் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து எரர் மார்ஜினுக்கு உட்பட்டதான். எய்தர் வே இட் மே கோ. ஸோ டஃப் காம்படிஷன் அஹெட் ஃபார் போத் அலைன்ஸ். சார், குறிப்பாக தாவேகா வந்து தனித்து போட்டியிடும் பட்சத்தில், ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு அப்படிதான் இருக்கிறது, தனித்து போட்டியிடும் பட்சத்தில் 12 இடங்கள் வரை இந்த சர்வேயில் கூறப்பட்டிருக்கு. சாத்தியமா? அதாவது கணிக்க முடியாதுங்கிறது ஹானஸ்டான பதில். என்னால் வந்து திரு விஜய் அவர்கள் வெல்வாரா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வெல்வாராங்கிறதே எதிரில் பார்த்தா சொல்லணும். இப்போ செங்கோட்டையன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் எங்கே நிற்க போறாருன்னு தெரியாது. திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்பார் 99%. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தை வச்சுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையனுடைய கோட்டையாக வச்சிருந்தார், ஏடிஎம்கே கோட்டையாக வச்சிருந்தார். அப்போ செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும், ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பேஸு அங்கே இருக்கும். அப்போ புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் தங்க தமிழ் செல்வன் ஏடிஎம்கேல இருந்தார், அப்பையும் வென்றார்.
டிஎம்கேல போனார், அப்பயே வந்தார். இன்னமும் ஏடிஎம்கே அங்கே செல்வாக்கா இருக்கிறது பகுதின்னு பார்க்குறோம். நம்ம திரு ரவீந்திரநாத் வந்து நாங்கள் இப்போ டிஎம்கே வந்துட்டோம், இப்போ டிஎம்கே தான் செல்வாக்கு வரும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு நபர் மாறினால் கூட அங்கே உள்ள வாக்காளர்கள் முழுசாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் நின்னார் அப்படின்னா அவருடைய ஓட்டுன்னு ஒன்று வெளியே போகும், ஏடிஎம்கே ஓட்டுன்னு ஒன்று ரீட்டன் ஆயிருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ தாவேக்காவுடைய ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போ தாவேக்காவுடைய ஓட்டு, செங்கோட்டையனுடைய ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கே ஓட்டு நான் பிரிஞ்சு நிற்கும் போது அதில் ஏடிஎம்கே கூட அட்வான்டேஜாக மாறலாம். டிஎம்கேக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அட்வான்டேஜாக இருக்குது. 51 49 வச்சுங்க. தாவேக்கா கூட வரலாம், 30 30 33 வரலாம். இவங்க ஒரு 30%, இவங்க ஒரு 30, ஒரு பலவீனமான திமுக அந்த ஊரில் பெருசாக கிடையாது, அதனால் அவங்க ஒரு 30%. ஏடிஎம்கே வந்து செங்கோட்டையன் போயிட்டனால ஒரு 30%, இவர் ஒரு 33%, இப்படி வந்து கூட நிற்கலாம். நம்ம வந்து ஸோ அது மும்முனை போட்டியாக தான் நிற்குமே தவிர உத்தரவாதமாக செங்கோட்டையன் ஜெயிச்சிருவார்னு சொல்ல முடியாது. அங்க அப்படி நிலைமை என்ன, திரு விஜய் அவர்கள் எங்க நிக்க போறாருன்னே தெரியாது. அப்போ ஒவ்வொரு தொகுதியை பொறுத்தா சொல்ல முடியும். ஸோ 6 12 வந்து தொகுதி நிறுத்துற கேண்டேட், எதிர நிக்கிற கேண்டேட், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து மல்டி கார்னரா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியுமே தவிர இவங்க இவ்வளவு ஜெயிச்சிருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம காங்கிரீட்டா சில வேட்பாளர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர ஒட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.